எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மசாலா பொரிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா பொரி நம்ம தள்ளுவண்டி கடையில் நிறையா சாப்பிட்ருப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம பொரி கொட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பொடுசாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று பொடுசாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீவி வச்சுருக்கிற கேரட்டு, அடுத்ததாக சீவி வச்சுருக்கிற பீட்ரூட்டு. உங்கள்கிட்ட கேரட் மட்டும் இருந்ததுன்னா ஓகே, இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்ததுனாலுமே ஓகே, என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நடக்கடலை. நம்ம பொரி தனியாக வாங்குறப்ப அவங்களே ஆட் பண்ணியிருப்பாங்க, அது வெந்ததாக போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை. அடுத்து 2 டீஸ்பூன் நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொரிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான். நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி பவுலில் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நல்லா பெரிய குண்டாவை எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கினீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, பொரியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுனால நல்லா சப்பி போயிருக்கு. இதோட நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து எலுமிச்சை ஜூஸ் சேர்த்திக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது சேர்த்துனிங்கன்னா. அவ்வளவே தான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சூப்பரான காரசாரமான மசாலா பொரி நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள். எங்கள் குட்டி கூட இதை ரெடி பண்ணுறா பாருங்கள். அவங்களும் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பொரியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மசாலா பொரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.